கிணத்து தவளை தா தாவ போது கிணத்தை தாண்டி போகும்போது அது உள்ளே விழுந்துடுது. அப்போ அதால் வெளியில் வர முடியல. அந்த படிகள்லாம் ரொம்ப உயரமாக இருக்குது, அதால் இது பண்ண முடியல. அதுலேயே இருந்து முட்டை விட்டு கொஞ்ச நாள் அந்த தவளை இறந்துடுது. அதுலேருந்து வந்த குஞ்சுகள் வந்து அந்த கிணத்துலையே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியே கடல் தவளை ஒன்று அந்த பக்கமாக வருது. சத்தம் கேட்டு உள்ளே எட்டி பார்க்குது. இதுங்கெல்லாம் அழகாக விளையாடிட்டு இருக்கு. உடனே இதுங்க எட்டி பார்த்த தவளையை பார்த்து கிணத்துல இருந்த தவளை கேட்குது, யார் நீ அப்படின்னு. நானும் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் தான், நானும் ஒரு தவளை, நான் கடல்லேருந்து வரேன் அப்படின்னு. கடலா, அது எங்கே இருக்குது அப்படின்னு. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தவளை சொல்லுது, அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு. அப்படியா, இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு கையை காட்டி கேட்குது. இல்லை, இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கையை விரித்து காமிக்குது. இப்படி ஒரு நிறைய தடவை வாதம் போய்கிட்டே இருக்கு. நீ எப்படி இருக்குன்னு சொன்னால் நீ காமிக்க மாட்டீங்க. இந்த கடல் தவளை சொல்லுது, இந்த கிணத்தை விட பல மடங்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுங்களுக்கு புரியல. இந்த கிணத்தை விட எதுவுமே பெருசாக இருக்காது, நீ சும்மா பெருமை பேசுகிற அப்படின்னு சொல்லுது. இந்த தவளை 2-3 தடவை சொல்லி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் உடனே சொன்ன, நீங்கள் கிணற்று தவளைகள் இருக்கும் இடத்துல இருந்து உங்களுக்கு இதோட அருமை தான் தெரியுமே தவிர வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். அப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கடல் தவளை வந்த வழியே போயிடுச்சான். அதுதான் என்னதான் அது கிணத்து தவளையாகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அந்த கிணத்தை விட்டு அந்த எல்லையை நகர முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்கிறத ஏற்றுக்காமல் தன்னுடைய கருத்து தான் சிறப்பு அப்படின்னு வாழ்கிறவங்கள யாரும் எதுவுமே பண்ண முடியாது.